ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேப்டன்ஸ் மாஸ்டர் கை. இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேத்தைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,249 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எங்கே இருந்ததோ அங்கவே தான் ஸ்பாட் எங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களோ அங்கவே ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்றது கிடைச்சிருந்தது. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 24,250 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறது மேல போகக்கூடிய வாய்ப்பு. பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா, தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் ஒரு பெரிய ட்ரெண்டான மூவ் அப்படின்றத கொடுக்கல. காலையில ஃபர்ஸ்ட் கேண்டில்லே லோ அப்படின்றத செட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த விஷயங்கள் செட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இன்னமும் செகண்ட்ஸ் கம்மியா பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்ட்ல கூட நடந்திருந்திருக்கலாம். இந்த லோ அப்படின்றது செட் ஆகி போச்சு. அதுக்கடுத்து அந்த லோ அப்படின்றது பிரேக் ஆகவே இல்லை. ஓப்பனையும் பெருசா விட்டு கொடுக்கல. தொடர்ந்து ஓப்பன் அபோவ் அப்படின்ற மாதிரியே ட்ரேட் ஆகி நல்ல ஒரு சைடு வேஸ்ட்ல சடனான ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது கிரியேட் ஆச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்தது நேத்து. நம்ம எப்பவுமே சொல்றது, சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கும்போது நிஃப்டியை ட்ரேட் பண்றவங்க கவனமா தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். அங்க நடக்கிற விஷயங்கள், மார்க்கெட்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஈக்விட்டி ஸ்டாக்கை என்எஸ்சி மார்க்கெட்ல பை பண்ணி பிஎஸ்சி மார்க்கெட்லயும் செல் பண்ணலாம். பிஎஸ்சியில் வாங்கி என்எஸ்சிலையும் செல் பண்ணலாம். இல்லை செல் பண்ணி பை பண்ணுறது எது வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து ஆர்பிட்டேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி ப்ரொனன்சியேஷன் நான் தப்பாக கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச்லையும் இன்னொரு எக்ஸ்சேஞ்ச்லையும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக அவங்க ப்ராஃபிட்டாக மேக் பண்ணிப்பாங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு 50 காசு டிஃப்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த 50 காசு ப்ராஃபிட்டா பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களையும் முயற்சிகள் நடக்கும் மார்க்கெட்ல. அதனாலதான் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கும்போது சென்செக்ஸையும், சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கும்போது நிஃப்டியையும் நாம ஒரு கண் பார்த்துக்கணும். எதை ட்ரேட் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஓப்பன் அபோவ் தான் கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்காங்க நாள் ஃபுல்லா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி காலையில ஓப்பன் 57,127 அங்க ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி அவன் பெரும்பாலும் ஓப்பன் பிலோவே தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நமக்கு நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்குங்க பேங்க் நிஃப்டிலையும் இருக்கு. ஸோ இந்த ஈக்விட்டில என்ன நடக்குது அப்படின்ற இந்த முரண்பாடு அப்படின்றதும் மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கும் ஒரு வாலட்டைல் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா வழிவகை பண்ணும். ஆனா எல்லாத்தையும் ஒரு ட்ரேடரால எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் கரெக்டா பார்த்து இததான் இதெல்லாம் இன்னைக்கு மேட்ச் ஆகுது, இப்பதான் நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லை இப்போ இதெல்லாம் மேட்ச் ஆகல நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் இருக்க முடியாது. ஸோ எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத எல்லாராலையும் வாட்ச் பண்ண முடியும். என்ன நடந்தா ஒரு ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா இருக்க முடியும், என்ன நடந்தா ஒரு ஸ்ட்ரைக் ஐடிஎம்மா மாற முடியும். இந்த லாஜிக்குங்களை ரொம்ப எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சு அடுத்து என்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு, எந்த இடத்துல உங்களோட ப்ராபபிலிட்டி வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத தேர்ந்தெடுத்து அந்த இடங்கள்ல மட்டும் ட்ரேட் எடுங்க. எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுத்து அனாவசியமா கேபிட்டல் அப்படின்றத லூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். நம்ம லெவல்ஸ் அப்படின்றது நேற்று பெருசா எங்கேயும் ஒர்க் பண்ணல. நீங்க காலையில இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ப்ரீமியம் கரெக்டாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் நம்ம லாஜிக்கில் இல்லை. ஆனால் ஸ்பாட்டு தான் இப்படி அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஓகே, இன்னைக்கு நம்ம R2 எடுக்க போகிறது 24,429. அதுக்கு அடுத்து R1 24,355, 24,200 S1,
S2 அப்படின்றது 24,120. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அது எந்த பக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா, மார்க்கெட் 24,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிறது டவுன் சைட்க்கு உண்டான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நம்மளோட S1 அப்படின்றது எக்ஸாக்டா அதே இடத்துல தான் இருக்கு. தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா 24,300க்கு மேலே இருக்கணும். 300க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற போது அடுத்து நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்ற ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா இருக்கு. ஸோ 300 தாண்டி 350 355 அப்படின்ற இடத்துல தான் நம்மளோட R1ம் இருக்கு. ஸோ இந்த இடங்கள்லாம் என்ன நடக்குது, இந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது மார்க்கெட்ல? கால் ஹை புட்டு லோ, புட்டு ஹை கால் லோ. இதுதான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றதே சொல்லலாம். இந்த பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, யாரோட ஹை எப்படி, யாரோட ஹை யாரோட லோ, இது எப்படி மேட்ச் ஆயிருக்கு, மீட் ஆயிருக்கா இல்லையா, இந்த லாஜிக் எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது, எல்டிபி எப்படி ட்ரேட் ஆகுது, யாரோட லோக்கு கீழே யார் ட்ரேட் ஆகுறா, யாரோட ஹைக்கு மேலே யார் ட்ரேட் ஆகுறா, அப்போ லோக்கு கீழே இருக்கிறவன் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு, அந்த ஸ்ட்ரைக் ஐடிமா இருக்க வாய்ப்பா, இல்லை ஏடிஎம்மா இருக்க வாய்ப்பா, ஓடிஎம்மா இருக்க வாய்ப்பா, இப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அப்போ ஓடிஎம்மா ஒரு ஸ்ட்ரைக் இருக்க போகுது அப்படின்னா அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை செல்லர் என்ன பண்ணுவான், இல்லை ஐடிஎம்மா இருக்க போகுதுன்னா அந்த ஸ்ட்ரைக்கை செல்லர் என்ன பண்ணுவான், நேற்று அந்த ஸ்ட்ரைக் என்னவா இருந்தது, இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் என்னவா மாறி இருக்கு, இப்படின்ற அனலைஸ்லாம் நீங்க உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா ட்ரேட் எடுக்கிறது அவங்களோட சொந்த முடிவா தான் இருக்கணும். எங்க போய் எதை வேணாலும் படிங்க, ஆனா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் உங்களோட தவறுகளை திருத்திக்க வழிவகை பண்ணும். எப்பவுமே அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத மட்டுமே கேட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்காம போயிடும் கடைசி வரையும். ஸோ மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. சரியான வழியில மார்க்கெட்டை பாருங்க. பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் அப்படின்றத பண்ணுங்க. ஓகே.